ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செல்லா ட்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ளவுஸில் ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ், இது அர்ஜெண்ட்டாக தைக்க சொல்லி கேட்டாங்க. இதில் நான் என்ன பண்ணேன்னா அடித்து திருப்பியிருக்கேன் நெக்கெல்லாம். அது அந்தளவுக்கு ஃபினிஷிங் எனக்கு நல்லா வந்த மாதிரி தெரியல, லைட்டாக அப்படி சுருங்கியிருக்கு. ஏன்னா இது சில்க் கிளாத் இல்லையா, இதை அடித்து திருப்பும்போது லைட்டாக ஒரு சுருக்கம் இருக்கா. இதில் ஒரு அர்ஜென்ட் பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ இந்த காப்பர் கலர் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த காப்பர் கலரில் கிராஸில் வந்து ஒரு 3-4 பிட் எடுத்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. 1.5 இன்ச்சு, இது வந்து 1.5 இன்ச்சு எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். சும்மா மடித்து தைக்கிறதுக்கு, ஃப்ராக்குக்கு, ப்ளவுஸுக்கு, பைப்பிங்க்கு எல்லாத்துக்குமே 1.5 இன்ச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் அப்புறம் கூட ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 1.5 இன்ச்சு மேக்ஸிமம் இருக்கணும், மினிமம் இருக்கணும். இதை வந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். இது எப்படி கிராஸில் வைக்கிறாங்கன்றதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை மடிச்சு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன், கீழே இருக்கிறதா தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு நான் அந்த பைப்பிங் வைக்கும்போது சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி தச்சு திருப்பி ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு ப்ளவுஸ். அதில் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், பைப்பிங் வைக்கிறதுக்கு இந்த துணி மேலே தெரியுது இல்லையா, இந்த மாதிரி இதை இப்படி வச்சோன்னா இப்படி திருப்பும்போது என்னாகும், பிசுறு வராது, ஹோல்ஸ் விழாது அடியில். அதனால் நம்ம இந்த துணி தெரிகிற மாதிரி தைக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே இது 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 இப்படி வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பைப்பிங் பெருசாக தெரியும். இதுவே ரொம்ப மெலிசாக தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைப்பிங் ரொம்ப மெலிசாக தெரியணும்னா இதே மாதிரி தான் பண்ண போகிறோம், பட் கொஞ்சம் வேறு மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸை டோட்டலாக இன்னொரு முனையிலேருந்து, இந்த ப்ளவுஸே இன்னொரு முனைக்கு போயிடுச்சு ஆப்போசிட்டில். ஸோ இந்த ரோப்பும் இன்னொரு முனைக்கு போயிடும். இப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பிங் ரொம்ப மெலீஸாக வரும். பாருங்கள், நான் ஆல்ரெடி தச்சிருக்கேன்ல ஓவர்லேப், அதாவது ஓவர் ஸ்டிச் ஒன்று, அந்த ஸ்டிச் மேலேயே போடும். இந்த ஜரிகை துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் பரவாயில்ல, வெளியே தெரிஞ்சால் பரவாயில்ல, பட் உள்ளே மட்டும் போயிடக்கூடாது, ஹோல்ஸ் வேணும். இப்படி சைடில் அதை பார்க்குற மாதிரியே தைங்க. எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஹூக்கு ஐலாம் தச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஆடாக தெரிஞ்சுது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இதை திருப்பி வச்சு இப்படி ஸ்டிச் போடுவோமா.
அப்போ போடும்போது பாருங்கள் மெலீஸாக இருக்கா, அந்த மண்ணிலேருந்து வரும். இதை இப்படி மடித்து மெலிசாக வேணுமோ பண்ணலாம். அர்ஜென்ட் ப்ளவுஸ்க்கு ஒரு அர்ஜென்ட் பைப்பிங் நல்லா இருக்கா? ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ரோப் திருப்பது எப்படின்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.